அப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ELB and then auto scaling. ஓகேவா? elastic load balancer, another one auto scaling group. அப்போ elastic load balancer அப்படின்னா என்ன மீன்? அதுக்கான மீனிங் என்ன? லோட் பேலன்சர் அப்படின்னா என்ன? ஓகே, அப்ப லோட் பேலன்சரோட கான்செப்ட் என்ன? ஓகே, ELB ASG. ஓகேவா? ELB-யோட ஃபுல் ஃபார்ம் எலாஸ்டிக் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ங்கிற கான்செப்ட் நமக்கு ஆன் ப்ரிமிசஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான். பட் AWS அவனோட டேர்முக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக்ங்கிற ஒரு வேர்டை மட்டும் ஜாயின் பண்ணி எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அப்படின்னு ஒரு சர்வீஸா கொடுத்து. அப்போ இந்த லோட் பேலன்சரோட கான்செப்டே லோட பேலன்ஸ் பண்ண போகுது. கரெக்டா? அங்கேயே அதுக்கான மீனிங் இருக்கு. லோட பேலன்ஸ் பண்ண போகுது. அது என்ன லோட பேலன்ஸ் பண்ண போகுது அப்படின்னா, நமக்கு ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும். ஐ மீன் டிராபிக் சொல்லலாம். டிராபிக் போலீஸோட வேலை என்ன? அவர் என்ன பண்ணுவாரு? டிராபிக் போலீஸ் நடுவில் நின்றுகிட்டு நார்மலா டிராபிக் போலீஸோட வேலை என்ன? ஒரு டைரக்ஷன்லயும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் உள்ளவங்களாம் ரைட் சைட்ல உள்ளவங்களாம் போங்க, நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல உள்ளவங்களாம் போங்க. அப்போ ரெண்டு சைடையும் நிறுத்திட்டு நீங்க இந்த பக்கம் கிராஸ் பண்றவங்களாம் கிராஸ். அப்போ அந்த டிராபிக் போலீஸோட வேலை என்ன? அந்த டிராபிக்க கிளியர் பண்றது. ஓகேவா? அப்ப இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணுது அப்படின்னா ரெக்வஸ்ட கிளியர் பண்ணுது. ஓகேவா? அப்போ டிராபிக்கோட மீனிங் என்ன அப்படின்னா ரெக்வஸ்ட். அப்ப அந்த ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுது. அப்போ என்ன இந்த ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, IRCTC இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன். இப்போ இந்த அப்ளிகேஷன்ல எல்லாம் எப்போ டிராபிக் நடக்கும்? அமேசான், இந்த அமேசான், பிளிப்கார்ட், இந்த IRCTC எல்லாமே ஒரு சீசன் டைம், அந்த பிக் பில்லியன் டே இந்த மாதிரி எல்லாம் போடுவானுங்கல்ல. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா டிராபிக்ங்கிறது அதிகமா நடக்கும். IRCTCங்கிறது நார்மலா இப்போ வந்துதான் என்னாச்சு, ட்ரெயின் டிக்கெட் இப்போ தீபாவளிக்கு இப்பயே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ? போன மந்தே புக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா டிராபிக்கை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போகதான் போறோம். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை நிறைய பீப்புள் அக்சஸ் பண்ணக்குள்ள அந்த அப்ளிகேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். ஓகேவா? அவன் ஒரு லிமிட்ல தான் அந்த சர்வரை செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த ஒரு லிமிட்டை தாண்டி போகக்குள்ள அந்த அப்ளிகேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். அதே மாதிரி இந்த அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் என்னன்னா பிக் பில்லியன் டேஸ் நிறைய ஆஃபர் போடுவாங்க. அப்போ ஆஃபர் போடக்குள்ள எல்லாருமே போய் வாங்குவாங்கன்னு மாட்டாங்க. ஒரு 10 lakhs பீப்புள் அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 lakhs பீப்புள் வந்து அந்த ஆஃபரை பாக்குறான் அப்படின்னா, அதுல ஒரு 5 lakh பீப்புள் என்ன பண்ணுவான்? ஆட் டு கார்டு கொடுப்பான். ஓகேவா? ஆட் டு கார்டு கொடுத்துட்டு வச்சிருப்பான். ஒரு 2 lakhs பீப்புள் கிட்டதான் அதுல பர்ச்சேஸே நடக்கும். 10 lakh, ஆனா 2 lakhs பீப்புள் தான் பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. பட் ஆனா எவ்வளவு பீப்புள் அதை அக்சஸ் பண்றாங்க? 10 lakhs கிட்ட அக்சஸ் பண்றாங்க. அப்ப அந்த சீசன் அப்போதான் மட்டும் தான் அக்சஸ் பண்ணுவாங்க. எல்லாம் சும்மா போய் பார்ப்பாங்க. நம்மளே சும்மா போய் பார்ப்போம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது மாதிரி டயத்துல எல்லாம் இந்த அப்ளிகேஷன்லாம் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். சோ ரியல் டைம்ல ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு சர்வர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. மல்டிபிள் சர்வர் இருந்தா மட்டும்தான் இந்த லோட் பேலன்சர்ங்கிற கான்செப்டே நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஒரே ஒரு சர்வர் மட்டும் இருக்காது. அப்போ என் நம்பர் ஆஃப் சர்வர் தான் இருக்க போகுது. நிறைய சர்வர், அது வந்து நம்ம சொல்ல முடியாது எவ்வளவு சர்வர் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ என் நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் தான் அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அப்போ ஒரு 10 சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த 10 சர்வருக்கும் ரெக்வஸ்ட ஸ்பிளிட் பண்றதுதான் இந்த லோட் பேலன்சரோட வேலை. ஏன்னா ஒரு சர்வரே 10 lakhs பீப்புள் அக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சர்வர் என்ன ஆடும்?
டவுன் ஆயிடும். சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 சர்வர் இருக்கு அப்படின்னா அந்த 10 சர்வருக்கும் அந்த ரெக்வஸ்ட்ங்கிறது 10 lakhs people access பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்வருக்கு 1 lakh accessம், செகண்ட் சர்வருக்கு அகைன் 1 lakh, தேர்ட் சர்வருக்கு 1 lakh அப்படிங்கிறது இந்த ரெக்வஸ்ட் என்ன போகும் அப்படின்னா மாறி மாறி போகும். சோ இதுக்காக தான் நம்ம இந்த லோட் பேலன்சர்ங்கிற கான்செப்டே யூஸ் பண்றோம். ஓகேவா? அப்போ இத மாதிரி நிறைய பார்த்திருக்கலாம். சைட் கான்ட் பி ரீச்டுன்னு வந்தாலே அந்த சர்வர் அந்த இடத்துல ஒர்க் ஆகல. இதெல்லாம் நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ரிசல்ட் டைம்ல அப்படியே கிராஷ் ஆகும் எல்லாமே. ஓகேவா? அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். அப்போ இவ்வளவு பீப்புள் அக்சஸ் பண்ண போறாங்கன்னு தெரியும். பட் இவ்வளவு ஒரு 10th வந்து எக்ஸாம் எழுதிருக்காங்க, 10 lakhs people கிட்ட எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னா ஒரு 10 lakhs எக்ஸாம் எழுதிருக்காங்க. அவன் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் அந்த சர்வரை கொண்டுட்டு வந்திருப்பான். பட் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசல்ட் அந்த பீப்புள் மட்டும் தான் பார்ப்பாங்களா? கிடையவே கிடையாது. ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்ப்போம். அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வருங்கிறது என்ன ஆகும்? அந்த இடத்துல டவுன் ஆகும். சில பேருக்கு வந்து சைட் வந்து ஒர்க் ஆகும், சில பேருக்கு வந்து சைட் வந்து கிராஷ் ஆகும். ஏன்னா அந்த சர்வர்ல இருக்கிற ரெக்வஸ்ட் வந்து கம்மியா போறதுனால ஆட்டோமேட்டிக்கா அங்க ஓப்பன் ஆகும். அப்போ இருக்கிற இன்னொரு சர்வருக்கு ரெக்வஸ்ட் அதிகமா போறதுனால அந்த சர்வர் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும். சோ இத மாதிரி ரிசல்ட் டைம் இந்த மாதிரியான நீங்க புக்கிங் டைம்லயே கூட பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? புக்கிங் டைம்ல ஒர்க் ஆகாது. அதனால அண்ணா யூனிவர்சிட்டில என்ன திரும்ப பண்ணுவாங்க? மிட் டயத்துல ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த 3 o'clock ரிலீஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான். அவங்க ஏன் 3 o'clock ரிலீஸ் பண்றாங்க? 3 o'clockலாம் வந்து யாருமே ரிசல்ட் பார்க்கணும். ரொம்ப டாப்பரா இருப்பவங்க வேணா பார்க்கலாம். பேக் பெஞ்ச் மேல இருக்கவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மள மாதிரி அதெல்லாம் பார்க்கறதுக்கு சான்ஸ் கம்மி. சோ அதனால நம்மளாம் மார்னிங் பொறுமையா ஆயிடுச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனாலதான் அந்த ரிசல்ட் எல்லாம் 3 o'clock. ஏன்னா அவங்களோட சர்வர் வந்து டவுன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ அந்த பேலன்ஸ பிரிக்கிறது தான் இந்த லோட் பேலன்சரோட கான்செப்ட். ஓகேவா? ரெக்வஸ்ட் எப்படி பிரிக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ ஒரு சர்வர் இருக்கிற சினாரியோல ஒரே ஒரு சர்வர் மட்டும் தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த லோட் பேலன்சர் இருக்கிற கான்செப்டே எனக்கு கிடையாது, தேவை கிடையாது. பட் எனக்கு ஒரு 4-5 சர்வர் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னா இந்த லோட் பேலன்சர் கான்செப்ட் தேவை. அப்போ இந்த 4 சர்வரோட ஐபியும் இந்த லோட் பேலன்சர் கிட்ட இருக்கும். இந்த லோட் பேலன்சரோட ஐபி தான் இந்த ரவுட் 53ல இருக்கும். ஓகேவா? எப்படி மேப் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இப்படிதான் மேப் பண்ணிருப்பாங்க. இந்த 4 சர்வரோட ஐபி லோட் பேலன்சர் கிட்டயும், லோட் பேலன்சரோட ஐபி ரவுட் 53 கிட்டயும் இருக்கும். இதுக்கான ஒரு டிஎன்எஸ் ப்ரொவைட் ஆகும். அந்த டிஎன்எஸ் நம்ம ரவுட் 53ல மேப் பண்ணுவோம். ரவுட் 53 அட்டன் பண்ணீங்களா? இல்ல. அட்டன் பண்ணவங்களுக்கு இங்க இது எப்படி மேப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? லோட் பேலன்சரோட டிஎன்எஸ் கொண்டுட்டு வந்து நான் ரவுட் 53ல மேப் பண்ணுவேன். அப்போ ரெக்வஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ரவுட் 53 கிளிக் பண்ணனா லோட் பேலன்சர் போகும். லோட் பேலன்சர்ல இருந்து இந்த சர்வரை போய் ஆக்சஸ் பண்ணும். அப்ப எந்த சர்வர் எனக்கு நியர்பையா இருக்கோ அந்த சர்வர்ல போய் நான் ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ரெக்வஸ்ட் எனக்கு எங்க போகுது. சோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் போக போகுது. ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் லோட் பேலன்சர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லோட் பேலன்சர் சர்வர் கிடையாது. லோட் பேலன்சர்ங்கிற ஒரு சர்வீஸ் ஸ்பிளிட் பண்ண இருக்கிற சர்வருக்கு கொடுக்க போகுது. இப்போ நான் ஒரு யூசர், ஓகேவா? நான் எஃபி அப்படின்னு நான் ஹிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த எஃபிங்கிறது எவ்வளவு சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கும்? ஓகேவா? எஃபிங்கிறது மல்டிபிள் சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கும். நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். இப்போ நான் fb.com கொடுத்தது ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வர் போகும். இப்போ நீங்க ஒரு அடுத்தது FB நீங்க போய் சர்ச் பண்றீங்க. அப்ப அது செகண்ட் ரெக்வஸ்ட் செகண்ட் சர்வர் போகும். அப்ப இவர் சர்ச் பண்றாரு, அது தேர்ட் ரெக்வஸ்ட் தேர்ட் சர்வர் போகும். அப்ப எத்தனை சர்வருக்கு இருக்கோ அத்தனை சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போயிட்டு வரும். அந்த பிரிக்கிறதா இந்த லோட் பேலன்சரோட கான்செப்ட். அப்போ டைப்ஸ் ஆஃப் எல்பி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாசிக் லோட் பேலன்சர். Second one, application load balancer. And then third one, network load balancer. Fourth one, gateway load balancer. Okay, one. Classic, application, network, gateway. மொத்தம் 4 load balancer இருக்கு. இந்த classic load balancer வந்து
லோட் பேலன்சர் வந்த கான்செப்ட்ல நம்ம யூஸ் பண்ணது. இப்போ இது வந்து ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு லோட் பேலன்சர் புதுசுல நம்ம யூஸ் பண்ணதான் இந்த கிளாசிக். ஓகேவா? அப்போ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ங்கிறது இப்போ நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அப்போ இந்த கிளாசிக் லோட் பேலன்சர்ங்கிறது எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுது அப்படின்னா ரவுண்ட் ராபின் அப்படின்ற ஒரு அல்காரிதத்தை யூஸ் பண்ணுது. ஓகேவா? ரவுண்ட் ராபின் அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் இந்த கிளாசிக் லோட் பேலன்சர்ங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா ஒர்க் ஆகுது. அண்ட் தென் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், நெட்வொர்க், கேட்வே எல்லாமே டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அது என்ன? ரவுண்ட் ராபின். இங்க படிச்ச மாதிரி இருக்குதா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். எப்படின்னா ரெக்வெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எப்போதும் அத ஒரு ரவுண்ட் இந்த கான்செப்ட் அத வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அப்படியே கரெக்டா தான் சொல்றீங்க. அதேதான் ரவுண்ட் ராபின்ங்கிறது நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்கிரீன்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? இந்த அப்ளிகேஷனுக்கு என்கிட்ட மொத்தம் 4 சர்வரோ 3 சர்வரோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட கிரீன்ஸ் ஆப். இது வந்து சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் எங்க போகும்? சர்வர் 1க்கு போகும். நான் இப்போ கிரீன்ஸ் டெக்னாலஜின்னு ஹிட் பண்றேன். நான் தான் ஃபர்ஸ்ட் யூசர் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் சர்வர் 1க்கு போகும். செகண்ட் ரெக்வெஸ்ட் செகண்ட், தேர்ட் ரெக்வெஸ்ட் தேர்ட், ஃபோர்த் ரெக்வெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட்க்கு வந்துடும். ஓகேவா? ஃபிஃப்த் ரெக்வெஸ்ட் செகண்டுக்கு, சிக்ஸ்த் தேர்டுக்கு, செவன்த் ஃபர்ஸ்டுக்கு, எயித்து செகண்டுக்கு, நைன்த் தேர்டுக்கு. இப்படி இந்த ரெக்வெஸ்ட் மாறி மாறி போயிட்டு இருக்கு. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் எங்கிட்ட 3 சர்வர் இருக்கிறதுனால இப்படி சினாரியோ. இதுவே 4, 5, 6, 7 இருந்ததுன்னா அப்போ சிக்ஸ்த் சர்வர் வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் 7th ஃபர்ஸ்டுக்கு வரும். ஓகேவா? இந்த கான்செப்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா கிளாசிக் லோட் பேலன்சர்ங்கிறது ஒர்க் ஆகும். இதுதான் ரவுண்ட் ராபின் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டார்கெட் பேஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் இந்த லோட் பேலன்சர் எல்லாமே ஒர்க் ஆகும். அப்ளிகேஷனா இருக்கட்டும், நெட்வொர்க்கா இருக்கட்டும், கேட்வேவா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த லோட் பேலன்சர்ல நம்ம 2 திங்ஸ் இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது 2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஒர்க்கிங் மெக்கானிசம். என்ன மெக்கானிசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிராபிக்கா ரவுட் பண்ணும். டிராபிக் ரவுட்டிங். another one health check பண்ணும். health check அப்படின்னா என்ன? ஓகே, டிராபிக் ரவுட்டிங் தான். சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3 போறது டிராபிக் ரவுட்டிங். ஹெல்த் செக்ங்கிறது இப்போ இந்த இடத்துல எனக்கு சர்வர் 2 டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செகண்ட் ரெக்வெஸ்ட் எங்க போகும்? தேர்டுக்கு போயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் ரெக்வெஸ்ட் தேர்டுக்கு போகும். அப்போ இந்த ரெக்வெஸ்ட் இந்த செகண்ட் சர்வர் டவுன் ஆயிட்டான்னு இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அப்போ லோட் பேலன்சர் இது ஹெல்த் செக் பண்ணும். இந்த சர்வரை ஹெல்த் செக் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஹெல்த் செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெக்வெஸ்ட் இங்க திருப்பி விட்டுடும், ரவுட் பண்ணி விட்டுடும். இப்படிதான் இது ஒர்க் ஆகும், ஒர்க்கிங் மெக்கானிசம். அப்போ இந்த அப்ளிகேஷன், நெட்வொர்க், கேட்வே இது 4மே டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டார்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே ஒரு டார்கெட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே ஒரு மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன், ஹெச்டிஎஃப்சியோட ஹோம் பேஜ் போய்க்கலாம். HDFCயோட
சரி, ஓகே. இதுதான் என்ன அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட ஹோம் பேஜ். ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? இது SME, ஹோல்சேல், அக்ரி அப்படின்னு இருக்கா? இப்போ இங்க என்ன இருக்கு? hdfc.com அப்படின்னு மட்டும் தான் இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பர்சனல் அப்படின்னு கிளிக் பண்றேன். இது எதுக்கு ரவுட் ஆகுது? NRI கிளிக் பண்ண எதுக்கு ரவுட் ஆகுது? NRI மட்டும் ரவுட் ஆகுது. இங்க பாருங்க என்ன ஆயிடுச்சு? NRI F1 பேங்கிங். இப்போ SME கிளிக் பண்ண அப்படின்னா SME போயிடும். ஹோல்சேல் கிளிக் பண்ண அப்படின்னா ஹோல்சேல் போகும். அப்போ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த HDFCங்கிறது ஒரு சர்வர்ல மெயின்டைன் ஆகும். இந்த HDFCக்குள்ள இருக்கிற பர்சனல், NRI, SME, ஹோல்சேல், அக்ரி எல்லாமே ஒரு சர்வர்ல ரன் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சர்வருக்குள்ள இருக்கிற அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிற மைக்ரோ சர்வீஸ். அப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் அப்படிதானே இருக்கு. நம்ம யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷனுமே மைக்ரோ சர்வீசஸ் தான். ஓகேவா? நீங்க உங்களுக்கு எது பேஜுக்குள்ள போகணுமோ அந்த பேஜுக்குள்ள மட்டும் அது என்ன ஆகும் அப்படின்னா ரீடைரக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இந்த SMEங்கிறது ஒரு சர்வர்ல மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ எனக்கு NRI டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு SMEல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா NRI ரன் ஆகுறது வேற சர்வர்ல, SME ரன் ஆகுறது வேற சர்வர்ல. அப்போ எனக்கு டவுனுங்கிறது எங்க நடந்ததுன்னா NRIல நடந்துச்சு அப்படின்னா SME ரன் ஆயிடுதான் இருக்கும். SME டவுன் ஆயிடுச்சுன்னா NRI ரன் ஆயிடுதான் இருக்கும். அப்போ SME செக் பண்ற வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளமே தவிர NRI HDFC பேங்குக்கே ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? சோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்ங்கிறது ஒர்க் ஆகும். சோ நெட்வொர்க் லோட் பேலன்சர், கேட்வே லோட் பேலன்சர்ங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? பட் இதை ப்ராக்டிக்கலா பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும் அப்படின்னா தியரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு கான்செப்டுமே நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணுவோம். இந்த ரெண்டு லோட் பேலன்சர் இப்ப நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு பண்ணி காட்டிடுவேன். இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் கான்செப்ட பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கேமிங் அப்ளிகேஷன்லாம் எடுத்துக்கோங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ அதுக்காக யூஸ் பண்றதா இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேமிங் அப்ளிகேஷன் எல்லாமே நெட்வொர்க் லோட் பேலன்சர் மூலமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கேட்வே லோட் பேலன்சர்ங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி அக்சஸ் பண்ற லோட் பேலன்சர். அப்போ தேர்ட் பார்ட்டினா என்ன? தேர்ட் பார்ட்டி வழியா நம்மளால இந்த லோட் பேலன்சரை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்படின்னா என்னவா இருக்கலாம்? வேற ஒரு சைட் கொடுத்து அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கலாமா? சரி, ஓகே. நான் உள்ள போயிட்டு இதுக்கான டீடைல்ஸ் காட்டுறேன். அப்போ கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? சோ கிளாசிக் லோட் பேலன்ஸ் ஆன்லைன் கிளியரா? எஸ். ஓகே. அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லோட் பேலன்சர் ஒர்க் ஆகுதான்னு பாக்குறதுக்கு சர்வர் தேவை. சர்வர் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? லோட் பேலன்சர் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ண முடியும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்வர் 1 அப்படின்னு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைனக்ஸ் மிஷின் தான் எடுத்துட்டு போறோம். இந்த 23ங்கிற வெர்ஷன் வேணா 23 அடுத்த உள்ள வெர்ஷன் எடுத்துக்கோங்க. சோ கொடுத்துட்டு t2.micro keypad ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எடுத்துக்கலாமா? நெட்வொர்க் செட்டிங்ல எனக்கு SSH தேவை, HTTPS தேவை. வேணும்னா என்ன பண்ணுங்க ஓப்பன் ஆல் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி இந்த ரீஜன்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் ஓப்பன் ஆல்ங்கிறது. ஓகேவா? சோ கொடுத்துட்டு எனக்கு 8 GB போதும். அட்வான்ஸ் டீடைல்ல நான் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறேன். இந்த யூசர் டேட்டா இருக்கா? இந்த யூசர் டேட்டால ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போறோம். நீங்க சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்ல என்ன பண்ணீங்க?
விண்டோஸ்க்கு என்ன பண்ணி விண்டோஸ்க்கு என்ன மாடல் வேற எடுத்துக்கிட்டீங்க, லைனக்ஸ்க்கு என்ன மாடல் வேற யூஸ் பண்ணீங்க? Apache Linux. லினக்ஸ்க்கு வந்து அப்பாச்சி. ஓகே, அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க ரவுட் 53 அட்டன் பண்ணவங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும். ஓகேவா, யூசர் டேட்டா போட்டு தான் நம்ம ரன் பண்ணிருப்போம். அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு சர்வரை லாகின் பண்ணி அந்த சர்வருக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, மிடில்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். மிடில்வேர்க்குள்ள போயிட்டு நான் கண்டென்ட்டை ரைட் பண்ணணும். கரெக்டா? சோ அதெல்லாம் நாங்க பண்ணாம அதை ஒரு ஷெல் ஸ்கிரிப்டா எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துடலாம். ஓகேவா? சரி, ஓகே. மிடில்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட்? சொல்லுங்க ஆன்லைன். yum install httpd -y. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சாரி, இது எல்லாமே கரெக்டா கொடுக்கணும். சர்வீஸ் httpd ஸ்டார்ட். வேற என்ன கொடுப்போம்? ரன் ஆயிட்டா செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதான் ஐடி போட்டு செக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? விண்டோஸ் ஓபன் பண்ணுவீங்களா? The folder எடுத்து போய் இந்த local வின்னசிபில போய் லொகேஷன் மாத்துவீங்க. என்ன லொகேஷன் மாத்துவீங்க? www HTML அப்படின்னு மாத்துவீங்க. கரெக்டா? yum install httpd அப்படின்னு கொடுத்துட்டு -y service httpd start அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா /www HTML குள்ள என்ன பண்ணுவீங்க? உங்களோட கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. இதுதான் சினாரியோ. ஓகேவா? அப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எக்கோ அப்படின்னு ஒரு கமாண்டை யூஸ் பண்ண போறோம். எக்கோட ஒர்க் என்ன? பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? எக்கோட வேலை என்ன அப்படின்னா, நான் கொடுக்கறத பிரிண்ட் பண்ணும். அப்போ எக்கோக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, server 1 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேவா, கிரேட்டர் சிம்பிள் ஸ்லாஷ், ஓகேவா, எதுல போய் பிரிண்ட் பண்ணணும்? var www HTML index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ள இத போய் பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? index.html. அப்போ ப்ரௌசர்ல நான் கொடுக்கறது வந்து HTML தான் இருக்கணும். கரெக்டா? சோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த பாத்துல போயிட்டு இந்த ஃபைலை கிரியேட் பண்ணும். இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி இந்த ஃபைலுக்குள்ள சர்வர் 1 அப்படிங்கறத போடுறதா இந்த எக்கோட வேலை. ஓகேவா? சோ இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்போம்? அதுக்கு முன்னாடி ஆன்லைன் என்ன கமெண்ட் கொடுப்போம்? சிடியா? அது வந்து சேஞ்ச் டைரக்ட்லி. இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் தானா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கணும்? ஹேஷ்டேக் எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்லாஷ்
எதுக்காக கொடுப்போம் அது? பேஷ்ல இருக்கிற ஸ்கிரிப்ட ரன் பண்ணு. அப்போ இது ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் தானா அப்படிங்கறத நான் ஒரு கமெண்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். கரெக்டா? எம் இன்ஸ்டால் ஹெச்டிடிபிங்கிறத இன்ஸ்டால் பண்ணு, சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணு, அப்ப எக்கோ கமெண்ட் கொடுத்து இதெல்லாம் கொடுத்துரு அப்படிங்கறத நான் ஒரு தடவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணி விடணும் அப்படின்னா இந்த கமெண்ட் இது எல்லாமே ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட்ங்கிறத இந்த பின் பேஷ்குள்ள நான் போட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஷெல் ஸ்கிரிப்டா ரன் பண்றேன். ஓகேவா? சோ இததான் அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போறோம். அப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. எக்கோ என்ன கொடுக்கணும்? எதுக்குள்ள கொடுக்கணும்? சர்வர் ஒண்ணு டபுள் கோட்ஸ்குள்ள கிரேட்டர் தென் ஆஹா இங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது வந்து மிஷின்குள்ள நம்ம பண்றோம். ஓகேவா? இது மிஷின்குள்ள பண்றோம். நம்ம புட்டிய ஓபன் பண்ணக்குள்ள மட்டும்தான் அதுல ஈஸி டைஃபன் யூசரா நீங்க லாகின் ஆவீங்க. அந்த யூசருக்கு பெர்மிஷன் இருக்காது. பட் இது மிஷினே பண்ணுது. ஓகேவா? சோ ஹேஷ்டேக் எக்ஸ்க்ளமேட்டரி /bin/bash. ஓகேவா? இது அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ லான்ச் இன்ஸ்டன்ஸ் கரெக்டா தான் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஷெல் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஷெல் ஸ்கிரிப்ட் இந்த யூசர் டேட்டாவை இந்த மிஷின் ரன்னிங்ல இருக்கக்குள்ள நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? மிஷின் ரன்னிங்ல இருக்கக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. மிஷினை ஸ்டாப் பண்ணிட்டு மட்டும் தான் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸிக்யூட் ஆயிடும். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு ஐபி எடுத்து ரன் ஆயிடுச்சு. சர்வர் 1 ரன் ஆயிடுச்சா ஆட்டோமேட்டிக்கா? சோ அகைன் இத மாதிரி எனக்கு இன்னொரு இன்ஸ்டன்ஸ் தேவை. எதுக்காக அப்படின்னா லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியணும்ல. சர்வர் 2 அப்ப செக் பண்ண போறோம். ஸோ ஹெச்டிபி ஹெச்டிபிஎஸ் ரெண்டுமே தேவை. ஏன்னா ப்ரௌசர்ல ஹிட் பண்றதுனால யூசர் டேட்டால பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஹேஷ்டேக் எக்ஸ்க்ளமேட்டரி இங்க வந்து சர்வர் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். HTML /index.html அப்படின்னு கொடுத்துட்டு இதையும் அப்படியே ரன் பண்ணி விட்டுறலாம். சரி ஓகே, அப்படியே மிஷின் ரன் ஆகட்டும். லோட் பேலன்சர்ங்கிற கான்செப்ட் எந்த இன்ஜினியரிங் கீழே வரலாம்? ஓகே, சர்வர் இன்ஜினியரிங் கீழே வருமா? அது சர்வரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங்ல வரும். பட் அது சர்வர் கீழே தான் நம்மளுக்கு இருக்கும். நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங்ல அது வரும். ஆனா சர்வர் கீழே தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த லோட் பேலன்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சோ லோட் பேலன்சர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
சோ இதுல நம்மள கிரியேட் பண்ண போறது கிரியேட் லோட் பேலன்சர். அப்போ டைப் இங்கே இருக்கு, அப்ளிகேஷன் நெட்வொர்க் கேட்வே கிளாசிக் லோட் பேலன்சர் சொல்லிட்டு ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல கொடுத்துட்டான். EC2 குள்ளதான் இருக்கும். எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கு பாருங்க, அப்படி கீழே லோட் பேலன்சர்ங்கிற கான்செப்ட் ஆட்டோ ஸ்கேலிங்குமே நம்மளுக்கு அதுலதான் வரப்போகுது. சோ லோட் பேலன்சர்ல இது லோட் பேலன்சர் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கேன். When you need flexible features, set off your application with HTTP, HTTPS traffic route பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஓகேவா? அப்போ இது எல்லாமே இன்க்ளூடிங் மைக்ரோ சர்வீசஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. சோ நெட்வொர்க் லோட் பேலன்சர்ங்கிறது அல்ட்ரா ஹை பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நம்மளுக்கு மில்லியன் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர். மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நெட்வொர்க் மூலமா ஃபுல் அண்ட் ஃபுல் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சரை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஓகேவா? சோ கேட்வே லோட் பேலன்சர்ங்கிறது when you needed to deploy and manage a fleet of third party virtual application. அப்படின்னா என்ன? When you needed to deploy and manage a fleet of third party appliances that support தேர்ட் பார்ட்டி மூலமா நான் அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது இந்த கேட்வே லோட் பேலன்சர். அப்போ அதுல டெப்ளாய் பண்ணி எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட என்னோட ரெக்வஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா மேப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த கேட்வே. அப்போ இந்த கேட்வே லோட் பேலன்சர்ங்கிறது எல்லாமே ஒரு புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் TCP, UDP, TLS அப்படிங்கிற புரோட்டோகால், இதெல்லாம் HTTP, HTTPS புரோட்டோகால். அப்போ நம்ம பார்க்கறது இப்போ கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே HTTPS, TCP, SSL சர்டிபிகேட் வாங்கிறேன். சோ கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ண போறேன். இந்த லோட் பேலன்சருக்கு ஒரு நேம் என்னன்னா மை கிளாசிக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்கீம் வந்து இன்டர்நெட் ஃபேசிங் இன்டர்னல் அப்படின்னு இருக்கு. இன்டர்நெட்னா என்ன, இன்டர்னல்னா என்ன? இன்டர்நெட்னா என்ன? இன்டர்னல். இன்டர்நெட்னா இன்டர்நெட் மூலமா அக்சஸ் பண்றது. ஐ மீன் இன்டர்நெட் வழியா எல்லாத்தையும் அக்சஸ் பண்றது. இன்டர்னல்னா நம்ம மட்டும் அக்சஸ் பண்றது. வித்தின் ஆர்கனைசேஷன், வித்தவுட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டூ கான்செப்ட் இருக்கு. வித்தின் ஆர்கனைசேஷன் இந்த ரூம்குள்ள மட்டும் தான் இன்டர்னலா அக்சஸ் பண்ண முடியும். நான் வெளியிலேயே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணணும். சோ இன்டர்நெட். அப்போ நெட்வொர்க் மேப்பிங், நெட்வொர்க் இருந்தா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளுக்கு தேவையில்லை. சோ நான் வந்து அவைலபிலிட்டி ஜோன் வந்து 2 இடத்துல மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன், எங்கெங்கெல்லாம் ரவுட் ஆகணும். இப்போ செக்யூரிட்டி குரூப்ல என்ன கொடுக்கலாம்? ஓப்பன் ஆல் கொடுக்கலாமா? நீங்க வேணும்னா என்னென்ன கொடுத்துக்கோங்க அப்படின்னா HTTP கொடுத்துக்கோங்க, SSH கொடுத்துக்கோங்க, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி தான் ஓப்பன் ஆல்னு இருக்கா. சோ இதை கொடுத்துட்டு லிசனர் அண்ட் ரவுட்டிங். அப்போ இது எதுல லிசன் ஆக போகுது? HTTPங்கிறது 80ல லிசன் ஆகுது. ஏன்னா HTTPயோட போர்ட் நம்பர் 80. HTTPS ஓட போர்ட் நம்பர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். HTTPS ஓட போர்ட் நம்பர் என்ன? HTTP போர்ட் நம்பர் இதுலதான் அந்த போர்ட் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு இருக்கு. HTTPS ஓட போர்ட் நம்பர் 443. ஓகேவா? சோ இந்த லிசனர்ல தான் அது ரவுட் ஆக போகுது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஹெல்த் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா சர்வரையும் ஹெல்த் செக் பண்ணும். அப்போ எப்படி ஹெல்த் செக் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ஹெல்த் செக். HTTPல 80ல ரன் ஆகுற போர்ட்டை எந்த போய் பார்த்த நீ போய் ஹிட் பண்ணணும், index.htmlங்கிற பார்த்த ஹிட் பண்ணணும். இதுல அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைம் எல்லாம் மாத்துவோம். ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் இன்டர்வல் அப்படின்னு இருக்கு. ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இன்டர்வல் டைம் தான் அதிகமா இருக்கணும், ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமா இருக்கக்கூடாது. ஏன் இன்டர்வல் டைம் அதிகமா இருக்கணும் அப்படின்னா இந்த ஐபிய 5 seconds ஒன்ஸ் நான் ஹிட் பண்றேன். இப்போ இந்த ஐபி எடுத்துக்கிறேன், நான் ஒரு 5 seconds ஒன் டைம் இந்த ஐபியை நான் இப்படி ஹிட் பண்றேன். அது எனக்கு
2 செகண்ட்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த சர்வர் ஹெல்த்தியா இருக்கு. ஓகேவா? அகைன் 5 times 1 ஹிட்ஸ் பண்றேன். 2 செகண்ட்ஸ்க்கு மேல எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா சர்வர் அன்ஹெல்தி அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிடுவேன். சர்வர் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிறது. அப்போ இங்க இந்த கான்செப்ட் என்ன? ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் இன்டர்வல் டைமோட கம்மியா தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இன்டர்வல் வந்து எப்படி எத்தனை நிமிஷத்துக்கு வேணாலும் ஹிட் பண்ணலாம். ஆனா ரெஸ்பான்ஸ்ங்கிறது 30 செகண்ட்ஸ் ஒன் டைம் வந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. சோ இதுதான் அதிகமா இருக்கணும், இது கம்மியா தான் இருக்கணும். சோ இங்க நம்ம முடிவு பண்றது அந்த சர்வரை நான் எத்தனை தடவை ஹிட் பண்ணி பார்த்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஹெல்த்தின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இல்ல எத்தனை தடவை நான் இதை வந்து நான் ஒரு 10 தடவை ஹிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஹிட் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது ஓகே. 10 தடவை ஹிட் பண்ணி பார்த்தேன் இது ஹெல்த்தியா தான் இருக்கு. நான் 5 தடவை ஹிட் பண்ணி பார்த்தேன் இது வரல அப்படின்னா அன்ஹெல்தி அப்படின்னு டிஃபைன் பண்றது இல்ல. அப்போ அந்த நம்பரை எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது அப்படியே இருக்கணும், நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்போ நம்மளோட 2 இன்ஸ்டன்ஸையும் இந்த இடத்துல ஆட் பண்ண போறோம். நம்ம கிட்ட எத்தனை இன்ஸ்டன்ஸ் இருக்கோ அத்தனை இன்ஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எனேபிள் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங். ஐ மீன் சர்வர் 1க்கு ரெக்வெஸ்ட் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர் செகண்ட் ரெக்வெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா சர்வர் 2க்கு போகணும் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கட்டும். வேற எதுவுமே பண்ண வேணாம். அந்த டைமிங் எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்கணும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ்க்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு வேற எதுவுமே கொடுக்காம கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு நான் ஒரு லோட் பேலன்சரை கிரியேட் பண்ணிடுவேன். என்ன ஆயிடும்? ஒரு லோட் பேலன்சர்ங்கிறது நமக்கு கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்றதுக்கு இதை ஓபன் பண்ணி மை கிளாசிக் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஸ்டேட்டஸ் வந்து 0 of 2 instance service இருக்கா? இதை ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க வந்து 2 of 2 instance in service அப்படின்னு வரணும். வந்துருச்சு அப்படின்னா லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா கிரியேட் ஆயிட்டு இருக்கு அர்த்தம். இதுதான் நம்மளோட டிஎன்எஸ். இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த டிஎன்எஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுவோம். அது ஏ ரெக்கார்டுங்கிறது IPv4 மட்டும்தான் அந்த ரெக்கார்டை மேப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ. வேற எதுவும் இல்லை. 2 of 2 instance service வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் எங்க போகும்? செகண்ட் ரெக்வெஸ்ட் எங்க போகும்? செக் பண்ணி பார்க்கலாமா? சர்வர் 1 போயிடுச்சா? ஒன் போயிடுச்சா? 2 இப்படிதான் போயிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் சர்வர் 1ல இருந்து 2க்கு கனெக்ட் பண்றது 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்து கனெக்ட் ஆயிடும் உடனே. அது உடனே மேப் ஆயிடும். இதுதான் இந்த ரெக்வெஸ்ட். இப்போ நான் இதை ஹிட் பண்ண இது ஒரு ரெக்வெஸ்ட். ஓகேவா? இந்த ரெக்வெஸ்ட் படிதான் இது ஒர்க் ஆகும். அப்போ நீங்க 10 சர்வரை மேப் பண்ணீங்க அப்படின்னா 10 வரையும் போயிட்டு 10க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா 1 வரும். அப்போ இப்போ 2 தான் மேப் பண்ணதுனால சர்வர் 1 சர்வர் 2 சர்வர் 1 சர்வர் 2 அப்படின்னு ரெக்வெஸ்ட் போகும். இப்போ நீங்க 10 மேப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 10 வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் அகைன் 1க்கு. அப்போ கிளாசிக் லோட் பேலன்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் பார்க்க போறோம். ஆட்டோ ஸ்கேலிங் பார்த்துட்டு அகைன் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்கலாம். ஓகே, ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா என்ன? ASG ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னா என்ன? இருக்கு பாருங்க இந்த ஆட்டோ ஸ்கேலிங் எங்க இருக்கு? சர்வர் கிட்ட இருக்கா? அப்படின்னா என்ன? ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னா என்ன? எல்லாத்துக்கும் அந்த டேர்ம்லயே இருக்கான மீனிங் எல்லாமே இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? சர்வர் ரிலேட்டடா
நல்லா இருக்கலாம். சர்வர் கிட்ட இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஆட்டோ ஸ்கேலிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ அப் பண்ணக்கூடியது. ஓகேவா? இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கிற கான்செப்ட் நம்மளுக்கு ஆன் ப்ரிமிசஸ் அப்படிங்கிற ஒரு இதுல இல்லவே இல்லை. நீங்க இன்டர்வியூல கிளவுடுக்கும் ஆன் ப்ரிமிசஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆன் ப்ரிமிசஸ்ல நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்கிற கான்செப்டே கிடையாது, கிளவுட்ல ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அப்போ இது நம்மளோட சர்வர் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்கேல் அப்பும் பண்ணும், ஸ்கேல் டவுனும் பண்ணும். ஓகேவா? அப்போ ஆட்டோ ஸ்கேலிங்கிறது ஸ்கேல் அப் பண்ணும், ஸ்கேல் டவுனும் பண்ணும். எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹரிசாண்டலாவும் பண்ணும், வெர்டிகலாவும் பண்ணும். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ் அப் பண்றது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், நம்ம கிட்ட ரியல் டைம்ல ஒரு 10 சர்வர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இந்த 10 சர்வர் இருந்தா மட்டும்தான் லோட் பேலன்சர் இருக்கிற கான்செப்ட் தேவை. ஒரு சர்வர் இருக்கிற சினாரியோல லோட் பேலன்சர் தேவையில்லை. அப்போ 10 சர்வர் இருக்கு, 10 சர்வருமே எனக்கு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் என்ன ஆகும்? ஆன் ஆகும். ஓகேவா? ஆட்டோ ஸ்கேலிங் ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் அப் பண்ணும். 10 சர்வருமே போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா எப்படியாவது ஒரு சர்வரை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா, இப்போ 10 சர்வருமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை யாராவது யூஸ் பண்ண முடியுமா? அப்போ அந்த அப்ளிகேஷனோட டவுன் டைம்ங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? டவுன் டைம் அதிகமாக ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், யூசர்ஸ் எல்லாம் குறைஞ்சு வேற அப்ளிகேஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ரியல் டைம் சினாரியோ. சோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு நான் ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா எவ்வளவு சர்வரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் சர்வரை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்வர் ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா ரன் ஆகிட்டு இருக்க நேரத்துல இருக்கிற இந்த 10 சர்வரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். சரி பண்ணிட்டு அகைன் அந்த அப்ளிகேஷன் நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோ ஸ்கேலிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ் அப் பண்றது. ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டன்ஸ் அப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா சர்வருக்கு யார் பில் பே பண்றது? அப்போ சர்வருக்கு காஸ்ட் கரெக்டா? அப்போ ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட நான் சொல்லிடுவேன், நீ எத்தனை சர்வரை அப் பண்ணணும், எத்தனை சர்வரை அப் பண்ண கூடாது அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் கான்ஃபிகரேஷன்ல செட் பண்ணி வச்சிருவேன். ஓகேவா? ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட நான் சொல்லணும், நீ இந்த சர்வர் தான் அப் பண்ண போற, ஏன்னா அதுவே ஒரு சர்வரையும் அப் பண்ணக்கூடாது, அதுக்கேத்த மாதிரியும் நிறையவும் அப் பண்ணக்கூடாது. அப்போ எல்லா கான்ஃபிகரேஷனையும் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு முன்னாடி ஒரு கான்ஃபிகரேஷனை நான் செட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷனை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் சொல்ல போறோம். அப்போ இது என்ன சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா அப் பண்ணும், ஹரிசாண்டலாவும் அப் பண்ணும், வெர்டிகலாவும் அப் பண்ணும் அப்படின்னு சொன்னோமா? ஆன்லைன் புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? புரியுது. ஹரிசாண்டலாவும் அப் பண்ணும், வெர்டிகலாவும் அப் பண்ணும். ஹரிசாண்டலா எப்படி அப் பண்ணும் கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு சர்வர் வேணும் அப்படின்னா சர்வரா இன்க்ரீஸ் பண்ணும். ஐ மீன் 5 சர்வர் 6 சர்வர் அப்படின்னு சர்வரா இன்க்ரீஸ் பண்ணும். வெர்டிகல் அப்படின்னா அந்த சர்வருக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜை மட்டும் அப் பண்ணும். ஓகேவா? ஹரிசாண்டல்ங்கிறது சர்வரா அப் பண்ணும், வெர்டிகல்ங்கிறது சர்வருக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜை மட்டும் அப் பண்ணும். அப்போ இந்த ஸ்டோரேஜை மட்டும் அப் பண்ற கான்செப்ட் நம்மளுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல யூஸ் ஆகும். ஓகேவா? டேட்டா பேஸ்ல எல்லாம் எனக்கு சர்வர் அப் பண்ண தேவையில்ல, ஸ்டோரேஜை மட்டும் அப் பண்ணா போதும் அப்படிங்கிற சினாரியோல இது நமக்கு யூஸ் ஆகும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது முதல்ல ஒரு கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணணும். எந்த மாதிரி சர்வரை நீ அப் பண்ண போற அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷனை தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆட்டோ ஸ்கேலிங் கிட்ட சொல்ல போறோம். அப்போ சர்வர்ல போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்னு இருக்கா? சோ இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படியே தூக்கிட்டாங்க. சோ இதுக்குள்ளேயே அந்த கான்ஃபிகரேஷனை கிரியேட் பண்ற மாதிரி ஹெல்ப் மெயின்டைன் தட் அவைலபிலிட்டி ஆஃப் யுவர் அப்ளிகேஷனுக்கு இது என்ன பண்ண போகுது, அவைலபிலிட்டியை கொடுக்க போகுது. சோ கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு இருக்கா, இதுல ஸ்விட்ச் டு லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட்
லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கான்ஃபிகரேஷன்ல மை லான்ச் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எந்த மாதிரி மிஷின் அப் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க நிறைய ஏஎம்ஐஸ் இருக்கும். நமக்கு இதுல எந்த ஏஎம்ஐ இருக்குன்னு தெரியாது. ஸோ இங்க போயிட்டு இந்த மாதிரி தானே இன்ஸ்டன்ஸ் அப் பண்ண போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஎம்ஐ ஐடி எங்க இன்ஸ்டன்ஸ் ஐடி இருக்கா. ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஏஎம்ஐங்கிறது சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஏஎம்ஐல எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேணும். ஸோ இன்ஸ்டன்ட் டைப் நமக்கு t2.my தான். சூஸ் அடிஷனல் கான்ஃபிகரேஷன்ல அட்வான்ஸ் டீடைல்ல ஷெல் ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஷெல் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டைப்பை ஹிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டென்ட் இருக்கும், இல்லைன்னா கண்டென்ட் இருக்காது. அப்ப கொடுத்துக்கலாமா. ஃபர்ஸ்ட் கொடுத்து வந்துடலாம். /bash HTML அப்படின்னு கொடுத்துட்டு ஆமா கிரியேட் ஆகும். அப்படி கிடையாது. இப்போ ரியல் டைம்ல இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு எனக்கு 2 சர்வர் இருக்கு. இந்த 2 சர்வரும் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா நான் சர்வரை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகேவா. சர்வரை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப மேனுவலா நான் உட்காந்துட்டு கிரியேட்லாம் பண்ணக்கூடாது. கிரியேட் பண்ணி அகைன் அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டெப்ளாய்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் ஒரு ப்ரீ கான்ஃபிகர்ட் நான் முன்னாடியே என்ன பண்றேன் அப்படின்னா என் ஃபியூச்சர் கேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன். அப்போ இது டவுன் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ ஸ்கேலிங்கிறது ஆன் ஆயிடும். சர்வர் 3 டவுன் ஆயிடுச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன், ஆட்டோ ஸ்கேலிங் சொல்றேன். ஐ மீன் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா எப்போதுமே எனக்கு ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். ஓகேவா. சோ கொடுத்துட்டு வேற எதுவுமே கொடுக்க வேணாம். செக்யூரிட்டி குரூப்ல இப்ப நாள் கொடுத்துக்கலாமா. இப்ப நான் லாகின் பண்ணணும் அப்படின்னா கீப்பர் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா acknowledge create launch configuration வியூ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இது கிரியேட் ஆயிடும். ஓகேவா. சோ இந்த கான்ஃபிகரேஷன் படிதான் ஆட்டோ ஸ்கேலிங் இன்ஸ்டன்ஸ் அப் பண்ண போகுது. மை ஏஎஸ்ஜி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண மை லான்ச் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் அப் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸை எத்தனை அப் பண்ணணும் அப்படிங்கிறத அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ணிக்கலாம். 1B சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லோட் பேலன்ஸ் இருந்தா அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லோட் பேலன்ஸ் இல்லைனாலும் விட்டுறலாம். நம்ம என்ன பண்ண போறோம், அட்டாச் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு, கிளாசிக் இருக்கு. ஸோ மை கிளாசிக் கொடுத்துட்டு சர்வர் ஹெல்த் செக் பண்ண தெரியும்ல உங்களுக்கு, நம்ம சர்வருக்கு லோட் பேலன்ஸ் ஹெல்த் செக் பண்ணுச்சுல. ஸோ வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணாம நெக்ஸ்ட். அப்போ இந்த இடத்துல தான் சொல்லுவோம் கெப்பாசிட்டி எத்தனை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ சர்வர் டவுன் ஆகாம இருந்தாலும் எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா 2 வேணும். இப்போ இந்த சர்வர் இங்க ரன் ஆயிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா எனக்கு எப்பவுமே 2 வச்சுக்கோ. ஐ மீன் அது எப்பவுமே இருக்கும் நமக்கு. ஓகேவா. சோ 2 இருக்கணும் மினிமம். எல்லாமே போயிடுச்சுனாலும் 1ஆவது எனக்கு இருக்கணும். அப்போ மேக்சிமம் 3க்கு மேல நீ இன்க்ரீஸ் பண்ணாத. ஏன்னா சர்வர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா காஸ்ட் யாருக்கு, நமக்கு தான். அப்ப நான் என்ன சொல்லணும் அப்படின்னா 3க்கு மேல நீ அப்பே பண்ணாத. 3 தான் உன்னோட இது என்ன அப்படின்னா 3 தான்.
நீ 3 சர்வர் வரையும் தான் உன்னால அப் பண்ணணும், அதுக்கு மேல நீ அப் பண்ண கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்போ எல்லாமே டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒண்ணுதான் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ஓகேவா? சொல்லிட்டு டார்கெட் ட்ராக்கிங் பாலிசி, இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டார்கெட் ட்ராக்கிங் பாலிசில சிபி யூட்டிலைசேஷனை பண்ண போறேன். ஓகேவா? எஸ்கியூஸ் சார் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆன்லைன் நீங்க SQS SLS CloudWatch. CloudWatch பண்ணு. ஓகே. அப்போ இது என்ன மெட்ரிக்னா என்ன? சரி, ஓகே. நம்மளோட ட்ராக்கிங் பாலிசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சர்வர்ல ஏதாவது இஷ்யூ இருந்தா தானே சர்வர் டவுன் ஆக போகுது. அப்போ சர்வரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 24/7 வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. சர்வரோட மெட்ரிக்ஸை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். மெட்ரிக்ஸ் இந்த சென்ஸ் அந்த சர்வர் எவ்வளவு சிபி யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு, அந்த சர்வரோட நெட்வொர்க் எவ்வளோ, ரீட் எவ்வளோ, ரைட் எவ்வளோ அப்படிங்கறத நான் வாட்ச் பண்றதுதான் அந்த மெட்ரிக்ஸ். அப்போ அந்த மெட்ரிக்ஸை நம்ம கிளவுட் வாட்ச் படங்கள்ல பார்க்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை மெட்ரிக்ஸ் டைப் இருக்கு அப்படின்னா இவ்வளவு டைப்ஸ் இருக்கு. நம்மளுக்கு இன்னும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்க் மேனேஜர் இருக்கா? இந்த டாஸ்க் மேனேஜர் எதுக்கு? அப்போ இந்த சிஸ்டத்தை நான் ஆன் பண்ணி என்ன பண்ணிருக்கேன், அது எவ்வளவு சிபி யூட்டிலைசேஷன் ஆயிருக்கு, அது எவ்வளவு மெமரி ஆயிருக்கு, அந்த இதுக்கானது எல்லாமே காட்டுதா? அதேதான் இதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மெட்ரிக்ஸ். இந்த சர்வரோட மெட்ரிக்ஸ். இப்போ என்கிட்ட விண்டோஸ் 11 ரன் ஆகுதா, அந்த சர்வரோட மெட்ரிக்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? சோ அப்ப இங்கேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்வரோட மெட்ரிக்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், நம்மளுக்கு சர்வர் வந்து மெட்ரிக்ஸ் எல்லாம் ஆக போறது இல்லை, ஏன்னா சர்வரை யூஸ் பண்ணா மட்டும்தான் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 1 ஆயிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சிபியூ அந்த வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி. சரி, நான் 1 கொடுத்துட்டு வேற எதுவுமே கொடுக்காம நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷன் வேணா செட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நோ. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு டேக் வேற எதுவுமே கொடுக்காம ரிவ்யூ அண்ட் தென் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சா? இப்போ 2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். செக் பண்ணலாமா? இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா என்ன எடுத்துட்டு வந்துட்டு 2 இன்ஸ்டன்ஸ் எடுத்து வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு கொடுத்துருந்தோம் 3. அப்போ 3 வரையும் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ 3 எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இந்த சர்வரோட சிபி யூட்டிலைசேஷன் 1% எல்லா சர்வருக்கும் சேர்த்து 1% ஆயிடுச்சுன்னா 3வது அப் ஆயிடும். ஏன்னா நம்ம லோட் பேலன்சர் அட்டாச் பண்ணிருக்கோம். நீங்க லோட் பேலன்சர் அட்டாச் பண்ணலன்னா தான் இந்த 2 சர்வரோட சிபி யூட்டிலைசேஷன் 1% ஆனாதான் இன்க்ரீஸ் ஆகும். இல்ல அப்படின்னா இந்த 4 சர்வருக்கு 1% ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்வரை இன்க்ரீஸ் பண்ணிடும். பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது கொஞ்சம் லேட்டா தான் தேர்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும், உடனே அப் ஆகாது. அப்படி நீங்க வந்து ஒரு 10% அப்படி கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சர்வர்ல எந்த சர்வரையாவது லாகின் பண்ணி அந்த சர்வர்ல நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஒர்க் பண்ணி நிறைய என்ன வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணா மட்டும்தான் சிபி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகாது. கண்டென்ட் இருக்கான்னு பாத்துக்கலாமா? நம்மளோட கண்டென்ட் சர்வர் 3 இருக்கா? சரி, ஓகே. அப்ப புரியுதா எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா அப் பண்றது அப்படிங்கிறது? டிசைடா 2 வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தேர்டா வந்து 4த்துலயும் சிபி யூட்டிலைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா தேர்டா இன்க்ரீஸ் ஆயிடும். அப்ப நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். என்னன்னா சிபி யூட்டிலைசேஷனை ஃபேக்கா இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பட் ரியல் டைம்ல அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க ஒரு 5% அப்படின்னு சிபி யூட்டிலைசேஷன் வச்சுட்டு ஏதாவது ஒரு சர்வர் ஓபன் பண்ணி சிபி யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்கா தேர்டாங்கிறது உடனே அப்டேட் உடனே வந்துடும். ஓகேவா? உடனே அப் ஆயிடும். இங்க ஸ்லோவா அப் ஆகுறது அங்க உடனே அப் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா?
இதுதான் அந்த கமெண்ட். ஸ்ட்ரெஸ் 2ல வச்சு ஃபேக்கா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நான் சாட் பாக்ஸ்லயும் தரேன். ஓகேவா? அப்போ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சூடோ அமேசான் லைனக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது எம்ங்கிறது என்ன? பேக்கேஜ். அப்போ அமேசான் லைனக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ங்கிறது ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஈபல இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ எம்ல இல்லாதது கூட இந்த பேக்கேஜ்க்குள்ள இருக்கும். லைனக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ங்கிற பேக்கேஜ்க்குள்ள எல்லாமே இருக்கும். அது மூலமா ஸ்ட்ரெஸ் இன்ஸ்டால் பண்ற CPU 1 ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் பண்ணி டைம் அவுட் 500 அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஆப் ஆயிடும் நமக்கு. ஓகேவா? இங்க கொஞ்சம் லேட்டா தான் ஆப் ஆகும், அங்க ஃபாஸ்ட் ஆப் ஆகும். கிளியரா போகுது? ஆன்லைன் சரி, ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோமா, இன்னும் இன்க்ரீஸ் ஆகல. என்ன பண்றேன் அப்படின்னா சர்வர் ஓபன் பண்றேன். கனெக்ட்ல போயிட்டு கனெக்ட். இந்த கமாண்ட் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரி, ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச டைமிங் நான் என்ன கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இதுல மிஷின்ல. server to connect. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். நான் 2 சர்வர்லயும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா CPU யூட்டிலைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? 2துலயும் பண்ணியாச்சு. ஆட்டோ ஸ்கேலிங்ல இங்க வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து 3ன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் 3ஆ வந்து 5ஆ வந்து அப் ஆயிடும். அப்படியே இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் பார்க்கலாமா? ஆன்லைன் பார்க்கலாம் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். ஆனா இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு அதான் பாக்குறேன். டைமிங் மட்டும் இங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த இடத்துல டைமிங் கொடுக்கல அப்படின்னா ISG
switch to launch configuration la my launch. Next அதனால இது டைம் ஆகுது. சரி ஓகே, நீங்க அந்த டைமிங் கரெக்டா கொடுத்துருங்க. நான் எந்த இடத்துல மட்டும் காட்டுறேன். அதை நான் கொடுக்கல, அங்க எந்த இது ஆயிட்டேன். இங்க இந்த இடத்துல நான் வந்து அந்த கரெக்டா கொடுக்கல. ஓகேவா, 30 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அப்ப அது கொஞ்சம் டைம் லேட் ஆகுது. அந்த இடத்த மட்டும் ஓகே வந்துருச்சா 3. அதனால கொஞ்சம் டைம் ஆகும். அதை மட்டும் நீங்க 30 செகண்ட்ஸ் மட்டும் மாத்தி விட்டு வந்துருங்க. என்ன ஆயிடுச்சு, 5வது ஒரு மிஷின் அப்பா எடுக்கும். இங்க வந்து சில 5 அப்படின்னாலே 5 இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 5 இருக்கும். ஓகேவா, இப்போ 5மே டெலிட் பண்ணிட்டேன்னா ஒண்ணு இருக்கும். கரெக்டா, அப்போ நான் 5ம் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு இதுல என்ன கொடுத்துருக்கோம், ஆட்டோ ஸ்கேலிங்ல மினிமம் எப்படியாவது நீங்க ஒண்ணு வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, என்ன ஆனாலும் ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற. அப்ப நான் என்ன பண்றேன், 5யும் டெலிட் பண்றேன். அதை மட்டும் பாத்துக்கோங்க. 30 செகண்ட்ஸ் மாத்தி விட்டுருங்க ரேஸ் பீரியட்ல. இப்போ 6th ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் பண்ணும். அடுத்தது டிசைடா இன்னொன்னு கொண்டுட்டு வரும். ஓகேவா, இப்படிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கொடுக்குற ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். சரி, அது ரன் ஆகட்டும். அப்போ டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க அப்ளிகேஷனுமே டார்கெட் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது. அந்த டார்கெட் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அப்போ டார்கெட்டுங்கிறது எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு சர்வர் தேவை, another one அதை நான் டார்கெட் குரூப்பா கிரியேட் பண்ணணும். ஓகேவா, சோ இந்த டார்கெட் குரூப்ல இதை ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க சர்வர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். வந்துருச்சா, இன்க்ரீஸ் ஆயிடுச்சா 6th 1. ஸோ அந்த டைமிங் மட்டும் மாத்தி விட்டுக்கோங்க. நான் இதை லோட் பேலன்சரை டெலிட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா இதை அப்படியே அப் ஆயிட்டே இருக்கும் மிஷின். கான்ஃபிகரேஷனையும் டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா, சரி ஓகே. நான் வந்து அகைன் 2 மிஷின் கிரியேட் பண்ண போறேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா NRI அப்படின்ட்டு. ஸோ லைனக்ஸ் மிஷின், அப்போ t2.micro கீபேர்ல எக்ஸிஸ்டிங் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு செக்யூரிட்டி குரூப்ல ஓப்பன் ஆல். ஆனா இங்க கொடுக்க போற ஷெல் ஸ்கிரிப்ட கொஞ்சம் மாத்த போறோம். என்ன மாத்தலாம், இது டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். bin dash m install HIDPD -y service ஸ்டார்ட். இப்போ அதுக்கு பதிலா டைரக்டரி ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா, டார்கெட் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது. இதுல வார்ல www.html இந்த பாத்துல தான் நீங்க போய் டைரக்டரி கிரியேட் பண்ணணும். என்னன்னா NRI அப்படின்னு ஒரு டைரக்டரி. ஓகேவா, இந்த டைரக்டரிக்குள்ளதான் என்ன பண்ண போகுது, டார்கெட் பண்ண போகுது. ஓகேவா, சோ என்கிட்ட நிறைய டைரக்டரி இருந்தாலும் இந்த டைரக்டரிக்குள்ள நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். எக்கோ NRI1 கொடுத்துக்கிறேன்.
லேட்டஸ்ட் சிம்பிள் இதுல வார்ல www HTML குள்ள கரெக்டா சொல்லு NRI-ல இருக்கிற index.html ஹிட் பண்ணு. ஓகேவா? NRI டைரக்டரிக்குள்ள இருக்கிற index.html ஹிட் பண்ணு. சோ கொடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு மிஷினை கிரியேட் பண்ணிடுறேன். இத மாதிரி இன்னொரு மிஷின் தேவை. again launch instance. இதுல வந்து agree அப்படின்னு கொடுத்துக்கிறேன். Linux machine. இப்ப அட்வான்ஸ் டீடைலர் அதே கீப்பர் என்ன சேஞ்ச் பண்ணலாம்? டைரக்டரியை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிடலாம். அக்ரி இங்கேயும் அக்ரி சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்குள்ளேயும் அக்ரியை சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். இதை பார்த்துதான் ஹிட் பண்ண போறேன். ஓகேவா? கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு 2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்றதுக்கு ஐபி எடுத்துக்கலாம். பேஸ்ட் என்டர். என்ன வருது? என்ன வரணும் நமக்கு? ஏன் அப்பாச்சி மட்டும் வருது? HTML பேஜ். இப்ப நான் என்ன கொடுக்கணும்? இப்போ டார்கெட் கொடுத்தாதான் ரன் ஆகும். அது இதுதான் என்னோட டார்கெட் அப்படின்னு டார்கெட்டை கொடுக்கணும். ஓகேவா? சோ கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ இந்த டார்கெட் குரூப்பை ஆட் பண்ண போறேன். ஓகேவா? டார்கெட் குரூப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு, ஏன் நான் இங்கே முதல்ல கிரியேட் பண்றேன்னா அங்க போய் டார்கெட் குரூப் கேட்கும், அங்க வந்துட்டு திருப்பி கிரியேட் பண்ண முடியாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் குரூப்பை கிரியேட் பண்ணிடுறேன். அக்ரி அக்ரிக்கு டார்கெட் ஆகும். ஓகேவா? சோ இப்படியே லோட் பேலன்ஸ்லயே வந்தீங்க அப்படின்னா அங்கேயே டார்கெட் குரூப் கேட்கும். சோ அதனால நீங்க ஃபர்ஸ்டே கிரியேட் பண்ணிக்கலாம். இது டெலீட் பண்ணி விட்டுறலாம். அகைன் கிரியேட் லோட் பேலன்சர். இதுல நம்ம கிரியேட் பண்ண போறது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு ஒரு நேம் மை ஆப் அப்படின்னு வச்சுட்டு, இது இன்டர்நெட் வழியா IPv4 தான் யூஸ் பண்றோம். நெட்வொர்க் மேப்பிங்ல நான் 2 அவைலபிலிட்டிஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு ஐ திங்க் இந்த சர்வர் எதுல கிரியேட் ஆயிருக்கு? நமக்கு இப்போ மும்பைல கிரியேட் ஆயிருக்கு. இது எல்லாமே ரீஜன் பேஸ்டு தான். இப்போ நீங்க பாக்குற லோட் பேலன்சர்ங்கிறது ரீஜன் பேஸ்டு சர்வீஸ் தான். நீங்க அங்க என்ன மேப் பண்றீங்களோ அதே தான் லோட் பேலன்சர் கூட மேப் பண்றீங்க. ரவுட் அப்பதான் அது சர்வர் கூட மேப் ஆகும். அண்ட் தென் ரவுட் 53ங்கிறது குளோபல் பேஸ்டு. ஓகேவா? சோ அது குளோபல் பேஸ்ட், இது ரீஜன் பேஸ்ட் தான். ரீஜன் பேஸ்ட் உள்ளது மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மேப் பண்ணும். சோ ரவுட் பண்ணிட்டு ஓப்பன் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு, இங்க கேக்குதா லிசனர் ரன் ரவுட்டிங், எதை ரவுட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கேக்குதா? நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வைக்கல. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்? HTTP-ல ரன் ஆகுற போர்ட் வந்து 80 தான் பிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டார்கெட் குரூப்பை இங்க கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் டார்கெட் குரூப் இன்ஸ்டன்ஸ்க்கு டார்கெட் குரூப்புக்கு ஒரு நேம் NRI. அப்போ ஹெல்த் செக் வந்து HTTP பண்ண போகுது. பார்த்து வார் NRI வருமா? NRI-ல இருக்கிற index.html மட்டும் ஹிட் பண்ணா போதுமா?
டிஃபால்ட் பாத் இங்க எங்க பாருங்க, யூஸ் த டிஃபால்ட் பாத் /2 பிங் த ரூட். ரூட் வந்து எந்த பாத்தை பிங் பண்ண போகுது? ஓகேவா, நம்ம யூஸ் பண்றது எல்லாமே HTTP தான். ஓகேவா, HTTP வந்து index.html தான் போய் பிங் பண்ணும். அப்போ அந்த டைரக்டரியில இருக்கிற index.html பிங் பண்ணு, அவ்வளவுதான். வார் www எல்லாம் கொடுக்க தேவை. சோ NRI-ல இருக்கிற index.html பிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்போ NRI தானே கொடுத்தோம். சோ NRI இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு include as pending below அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சர்வர் இங்க ஆட் ஆகுறது தெரியும். கிரியேட் டார்கெட் குரூப் அப்படின்னு ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் டார்கெட் குரூப், இது வந்து என்னோட அக்ரி கொடுத்துட்டு இங்க அக்ரி /web.html. இங்க அந்த ஹெல்த் செக் செட்டிங் எல்லாம் இங்க இருக்கும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் அக்ரி கூட ஆட் பண்ணிக்கலாம். include as pending below ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க இன்ஸ்டன்ஸ் ஆட் ஆகுறது தெரியும், இல்லைன்னா ஆட் ஆகுறது தெரியாது. ஸோ அதுக்காக தான் include as pending below அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் டார்கெட் குரூப் அப்படின்னு 2 டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த டார்கெட் குரூப்பை இங்க ஆட் பண்ணணும். அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அக்ரி ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, அக்ரி ஆட் பண்ணிட்டு 80 ரன் ஆகணும். அப்போ இன்னொரு டார்கெட் குரூப்பே ஆட் பண்ணணும்ல. எப்படி ஆட் பண்ணுவோம், அகைன் ஆட் லிசனர். ஆனா இது ரன் ஆகுற போர்ட், இது ரன் ஆகுற போர்ட் 81ல HTTP ரன் ஆகுமா? 80ல தானே ரன் ஆகும். ஆனா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். அவனே கொடுத்துட்டான், கஸ்டமைஸ் பண்ணிக்கோன்னு கொடுத்துட்டான். பட் ஆனா 81ல நம்ம ரன் பண்ணுவோமா? 80ல தான் ரன் பண்ணணும். கரெக்டா? 81ல ரன் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க போய் நான் டார்கெட் பண்ணக்குள்ள 81 கொடுத்து டார்கெட் பண்ணணும். 81/agree அப்படின்னு டார்கெட் பண்ணணும். இப்படி நான் டார்கெட் பண்ண கூடாது, இது ரூல் கிடையாது. 80ல தான் ரன் ஆகணும். அப்போ இதுவும் 80ல தான் ரன் ஆகணுங்கிறத நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அக்ரி மட்டும் 80ல வச்சிருப்போம், NRI ஆட் பண்ணல, கொடுக்காம வேற எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் வந்து 81, 82, 83 அப்படின்னு ஓப்பன் ஆகும். ஆனா 81ல எல்லாம் ரன் பண்ண கூடாது. ஓகேவா, சோ இது கிரியேட் ஆயிட்டு இருக்கு மை ஆப். இந்த இதுக்குள்ள இப்போ நான் ஹிட் பண்ணேன் அப்படின்னா இந்த DNS வச்சு என்ன ஆகும், எது மட்டும் ரன் ஆகும், அக்ரி மேப் பண்ணுமா NRI மேப் பண்ணுமா? அக்ரிய மேப் பண்ணிடும். ஓகேவா, என்ன ஆகும், அக்ரி மட்டும்தான், ஒரு ரூல் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ ப்ரொவிஷனிங்ல இருக்கா, இதுதான் நம்மளோட DNS. அப்படியே காப்பி பண்ணி இன்னும் கிரியேட் ஆகல, வெயிட் பண்ணணும். ஓகேவா, ப்ரொவிஷனிங்லேயே தான் இருக்கு. சரி, ஓகே, அது ப்ரொவிஷனிங்லேயே இருக்கட்டும். அப்போ நான் எங்க ஆட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆட் லிசனர் அப்படின்னு இருக்கா. அப்போ இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு, இது வந்து ஆட் பண்ணணும். 80ல தான் ஆட் பண்ணணும், வேற எங்கேயும் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ இதை கிளிக் பண்ணி எடிட் லிசனர்னு இருக்கா, எடிட் லிசனர்ல ரன் ஆகுற போர்ட் 80. ஓகேவா, அப்போ ஆல்ரெடி அக்ரி என்ன இருக்கு, ஆட் ஆயிருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், NRI-யும் ஆட் பண்றேன். ஸோ ஆட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேறு வரேன் இதுக்குள்ள, ஏன்னா நான் டக்குனு சொல்லாம போயிட்டேன்னா உள்ள ஆக்டிவ் ஆயிடுச்சா. ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அப்பாச் பேஜ் வரும். இப்போ நான் என்னத்தை டார்கெட் பண்ணணும், /agree டார்கெட் பண்ணணும். அக்ரி வந்துருச்சா, NRI டார்கெட் பண்ணா
வராது, ஏன்னா என்ன மேப் பண்ணல. ஸோ அகைன் லோட் பேலன்சர்ல கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் லிசனர்ல எடிட் லிசனர் அப்படின்னு இருக்கா. அப்போ 80ல வர என்ஆரையும் நீ என்ன பண்ணு, லிசன் பண்ணு சொல்லிட்டு சேவ் சேஞ்சஸ். இதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிடும், அது அக்ரியையும் என்ஆரையும் சேர்த்து என்ன பண்ணோம் அப்படின்னா லிசன் பண்ண ஆரம்பிக்கும். ரெண்டுமே எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும். ஸ்லாஷ் அக்ரி வேணும்னா அக்ரியை மட்டும் டார்கெட் பண்ணு, ஸ்லாஷ் என்ஆர்ஐ வேணும்னா என்ஆர்ஐ மட்டும் டார்கெட் பண்ணு. அப்போ நீங்க எத்தனை ஆட் பண்ணிக்கிட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அது ஆட் ஆகும். ஓகேவா? இப்படிதான் டார்கெட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுது அப்ளிகேஷன் லோட் பேலன்சர். சரி, ஓகே. இப்போ இதுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணணும், எப்படி பண்ணுவீங்க? எதுல? இப்போ இதுல நான் டார்கெட் குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன். 2 டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிருக்கேனே. ஆட்டோ ஸ்கேலிங்லயே போய் அதுக்கு பார்க்கலாம் எப்படின்னு. இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டாஸ்கா எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் லோட் பேலன்சரை எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது? ஏன்னா நமக்கு 2 டார்கெட் குரூப் இருக்கு. அப்போ அக்ரிக்கும் எனக்கு என்ன ஆகணும், இன்ஸ்டன்ஸ் அப் ஆகும், என்ஆர்ஐக்கும் இன்ஸ்டன்ஸ் அப் ஆகும். புரியுதா? அக்ரிக்கு தனியா இன்ஸ்டன்ஸ் அப் ஆகணும், என்ஆர்ஐக்கு தனியா இன்ஸ்டன்ஸ் அப் ஆகும். அப்போ அதை மாதிரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு எப்படி ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. கிளியரா? போ ஆன்லைன். சரி, ஓகே. delete load balancer. Recording start பண்ணிக்கிறேன்.